முதல்ல நான் சம்ஸ்கிருதத்தில் படிச்சுட்டு 2 வார்த்தை சொல்ல போகிறேன். இப்போ சுவாமி பிரணவானந்தா பண்ணுவார். எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நிகழ்ச்சியை பாருங்கள். ஓம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் துவைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாக்கியமுனிப்பிரகாண்டம் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. பாரதீகருணாபாத்திரம் பாரதீபதபூஷணம் பாரதீபதமாரூಢம் பாரதீதீர்த்தமாஸ்ரயே. வித்யாவினயசம்பன்னம் வீதராகம் விவேகினம் வந்தே வேதாந்ததத்வஜ்ஞம் விதுஷேகரபாரதீம். த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாயகர்த்ருभ्यो வம்சரிஷிभ्यो மஹத்भ्यो நமோ குருभ्यः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஸ்ரீகுரோ பாஹி மாம் பரமதயாலோ பாஹி மாம். ஸ்ரீகுருभ्यो நமः. ஸ்ரீபுவனேஸ்வர்யை நமः. தட்சிணாம்னாய ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதாபீடாதீஸ்வராணாம் ஸ்ரீ சாரதாவதாரரூபாணாம் சர்வஜானநிதீனாம் அனந்தஸ்ரீ விபூஷித ஜகத்குரு சார்வபௌம ஸ்ரீ பாரதீதீர்த்த மகாஸ்வாமினாம் தத்கரகமல சஞ்சாதானாம் ஸ்ரீ 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 விதுஷேகர பாரதி சுவாமி பாதானாஞ்ச நவசாலபுரி ஸ்ரீ புவனேஸ்வரி அவதூத வித்யாபீட ஆகமன சமயே உபயேஷாம் ஜகத்குருணாம் சரணாரவிந்தேஷு சமர்ப்பித்தேயம் ஸ்வாகத பத்ரிகா. ஸ்வசஞ்சாரபூத திகந்தராः த்விவித பிரம்மரூபாணாம் உபயேஷாம் தத்ர பவதாம் குருணாம் விஜயயாத்ரேயம் சமேஷாம் பக்தஜனானாம் மகதே பிரமோதாய கல்பதே. அஸ்மத் பிரார்த்தனாம் அங்கீகிருத்ய நவசாலபுரீஸ்தம் இதம் பீடம் சமாகத்ய அனுகிருண்ணதாம் பவதாம் சமாகமோயம் சம்ஸ்தாயாः அஸ்யாः சர்வதோமுகீம் அபிவிருத்திம் சூச்சயதி. நூனமிதம் ஏதன்னகரவாஸ்தவ்யானாம் ஜனானாம் பூர்வபுண்ணியஃலம். மதுரமதுரவாக்கும்பிதநிஷ்ணாதாः உபயே ஜகத்குரவः மதுரமதுரவாக்கும்பிதநிஷ்ணாதாः உபயே ஜகத்குரவः ஸ்வீயாபிः சரளலலிதமதுரவாணீபிः ஆபண்டிதபாமரம் மோதயந்தீபிः ஹிருதயங்கமாபிः சர்வான் ஸ்ரோத்ருன் ஸ்வதர்ம அனுஷ்டானே காவ்யசரண்யா குதிகீகுர்வந்தः சிஷ்யஹிருத்தாபஹாரகத்வம் ஆத்யசங்கர பரம்பரா பிராப்தம் அபிவ்யஞ்சயந்தி இதி இதம் அனுபவ ஏகவேத்யம் சகாஸ்தி. சர்வலோகஹிதைஷிணः அன்வர்த்த ஜகத்குரவः பவந்தः ஸ்வசுகநிரபிலாஷः கித்யசௌ லோகஹேதோः இதி காளிதாசீயம் பத்யம் அன்வர்த்தயமானா விராஜந்தே. சர்வேஷாம் சிஷ்யஜனானாம் பக்திம் உத்தீபயந்தः தத்வாரா நிஜஹிருதி விகசந்தः சந்தः பவந்தः ஜனதா ஹிருதயே சத்கர்ம ஸ்ரத்தாம் சகலஸ்ரேயோ நிதானபூதாம் அங்குரயந்தः அபிவர்தயந்தः ஃபலயந்தश्च பிரகாசந்தே இதி இயம் ந அத்யுக்திः. ஸ்வீயவீக்ஷாபாஷணாभ्यां கிருபயா ச சதா ஜனான் தாரயந்தௌ பவந்தௌ ஹி பாதः சர்வகுஹாவிவ. ஈதృశமஹிமசாலினாம் பவதாம் உபயேஷாம் கருணாவர்ஷணஸ்ய கிருதே அன்யத் கிமபி கர்த்தும் அசக்தாः வயம். ஏதன்னகரவாஸ்தவ்யாः ஜனாः அனந்தாம் பிரணதி ததிம் சுஸ்வாகதாம் வாச்சஞ்ச ச பக்திஸ்ரத்தம் சமர்ப்பயாமः. இத்தம் பவதீயः சரணரேணுः
பரிபூர்ண அனுகிரக ஆகாங்ஷி சிஷ்யः சுவாமி ஓங்காரானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி ஸ்ரீ புவனேஸ்வரி அவதூத வித்யாபீடாதிபதி நவசாலபுரி. சாஷ்டாங்க பிரணாமபூர்வகம் நவசாலபுரீஸ்த சிஷ்யபக்தஜனாः ஸ்ரீ ஹேமலம்ப வத்சர வைசாக கிருஷ்ண திருத்தீயா ஸ்திரவ. நேரம் அதிகமாக இருக்கிறதுனால, ரொம்ப நேரம் காலதாமதம் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் ரொம்ப சொல்லலை, சுருக்கமாக 2 வார்த்தைகள் சொல்கிறேன். உபய ஜெகத்குருக்களை மனசினாலையும் வாக்குனாலையும் காயத்தினாலையும் அனந்த கோடி தடவை நமஸ்காரம் பண்ணி அவர்களை சுஸ்வாகதம் சுஸ்வாகதம் சுஸ்வாகதம்னு சொல்லி பரம சந்தோஷத்தோடு நான் அவர்களை ஸ்வாகதம் பண்ணுறேன். இப்படி நம்ம ஜெகத்குருக்களை ஆராதனை பண்ணுறதுனுடைய நோக்கம் என்ன, அது தெரியணும். சாஸ்திரத்தில் நிறைய வாக்கியங்கள் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அபூஜ்யா எத்திர பூஜ்யந்தே பூஜ்யானாந்து விமானினா த்ரீணி தத்ர பிரவர்த்தந்தே விமானனா த்ரீணி தத்ர பிரவர்த்தந்தே துர்பிக்ஷம் மரணம் பயம். அதாவது பூஜிக்கப்படத்தகாதவர்கள் எங்கு பூஜிக்கப்படுகிறார்களோ, அபூஜ்யாக எத்திர பூஜ்யந்தே பூஜ்யானாந்து விமானனா பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் அவமதிக்கப்படுகிறார்களோ, தத்ர த்ரீணி பிரவர்த்தந்தே அங்கே 3 விஷயம். சரியா மழை பெய்யாது, துர்பிக்ஷம் வரும், அகால மரணங்கள்லாம் நிறைய ஏற்படும். எல்லாருக்கும் மனசில் செக்யூரிட்டியே இருக்காது, பயந்துட்டே இருப்பாங்க, ஒரு பீதி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போது பூஜிக்க வேண்டியவாளை பூஜை பண்ணினா, பூஜிக்க தகாதவாளை இக்னோர் பண்ணணும். அவளை ஒன்றும் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம், உதாசீனமாக இருக்கலாம், அது யார் பண்ணணுமோ அவள் பண்ணணும். அப்படி இருந்துட்டோம்னா நல்லா சுபிக்ஷமாக இருக்கும், எல்லாருக்கும் பூர்ண ஆயுசு இருக்கும், மனசில் சந்தோஷமாக பயம் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு புரிஞ்சிடும். நம்முடைய தேசம் ரொம்ப உயர்ந்தது, எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்த தேசம், இன்றைக்கும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிற தேசம். இப்படித்தான் வாழணும். தமிழில் சொல்கிறோம் இல்லையா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைதலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுவோர் குறைவில்லை அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடினார். வாழன்னா நல்லா சந்தோஷமாக வாழ முடியும், ஒரு குறைவும் இல்லைன்னு பாடினார் திருஞான சம்பந்தர். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம நிறைய பேருக்கு சரியாக வாழ தெரியல. அதுக்கெல்லாம் நம்ம சாஸ்திரங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாம் பேருக்கு படிக்கிறோம். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ. குரு சிஷ்யன் குருகுலத்திலிருந்து போகிற போது சொல்கிறாராம், அம்மாவை தெய்வமாக உடையவனாக நீ இருப்பாயாக, அப்பாவை தெய்வமாக உடையவனாக நீ இருப்பாயாக, குருவை தெய்வமாக உடையவனாக நீ இருப்பாயாக. அப்போது நமக்கு இவ 3 பேரும் வேதமும் நிறைய சொல்கிறது, மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் சொல்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான அம்சம். ஆனால் நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும், அவள் எங்கேயோ இருக்கா, எங்கே என்ன இருக்கா அப்படின்னா இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆதிசங்கரர் பகவத்பாதாள், ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத்பாதாள் இப்படி அந்த காலத்தில் ஏகப்பட்ட துர்மதங்கள்லாம் இருந்ததை கண்டனம் பண்ணி, எது வைதிக மதமோ சுமதமோ அதை ஸ்தாபனம் பண்ணினார். அதை பரம்பரையாக சதுராம்நாய பீட்டங்களில் ஜெகத்குருக்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் அதை காப்பாற்றின்னு இருக்கா. அதில் முக்கியமாக ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதா தட்சிணாம்நாய ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடம் இன்னைக்கு வரைக்கும் அவிச்சின்ன பரம்பரையாக அற்புதமாக அந்த தர்மானுஷ்டானங்களை அனுஷ்டித்து கொண்டு அந்த சாஸ்திர விஷயங்களெல்லாம் நன்றாகவே காப்பாற்றி கொண்டு இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கிறார். அவர்கள் எந்த விதமான லௌகிக விஷயங்களையும் ஈடுபடாமல் ஆதிசங்கரர் என்ன வழி போட்டு கொடுத்தாரோ தமேவ மார்க்கம் தவ நிர்திஷாமின்னு சொன்ன மாதிரி
அந்த வழியை விட்டு விலகாமல் இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டுருக்கான். நாங்கள்லாம் பாடம் சொல்லித்தரோம்னா எங்களை மாதிரி நிறைய பேர் பாடம் சொல்லித்தரவா எல்லாருக்கும் அவள் தான் முதல் குரு. எங்களை மாதிரி நிறைய பேர் நாங்கள்லாம் போய் பாடம் சொல்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் அவள் தான் குரு. நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கலாம், நாங்கள்லாம் குரு நினச்சிட்டு இருப்போம். குருனாம் குரு. அதனால தான் ஜெகத்குரு சார்வபௌமாங்கிறோம் அவள். அதனால தான் அவளுக்கு விசேஷமான கௌரவம் மரியாதைகள் இதெல்லாம் நம்ம பண்ண கடமைப்பட்டிருக்கோம். அது காலங்காலமாக குறைஞ்சிட்டு வர்றது. இந்த காலத்தில் அந்த காலத்துலலாம் வாகன வசதிகள் இல்லாமல் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லாத காலத்தில் ஜெகத்குருக்கள்லாம் பாத யாத்திரையாகவும் பல்லக்கிலையும் ஏகப்பட்ட 400 பேர் 500 பேரோட ஊராக போய் அங்கங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தர்மத்தை உபதேசம் பண்ணி தத்துவத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். ஆனால் காலப்போக்கில் இதெல்லாம் நமக்கு வசதி கூடி போயிடுத்து, பக்தியெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. ஆனால் வசதி கூடினாலும் என்ன கூடலாம் குறையலாம், எது வேணாலும் வரலாம். குருவஷ்டகத்தில் சொன்ன மாதிரி நீ எவ்வளோ அழகாக இருந்தானே, உன் மனைவி எவ்வளோ அழகாக இருந்தா என்ன, அப்புறம் உனக்கு என்னதான் புகழ் உலகம் முழுக்க இருந்தா என்ன, உனக்கு மேருமலை மாதிரி பணம் இருந்தா என்ன, குருபக்தி இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சரீரம் சுரூபம் ததாவா கடத்திரம் யசாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம் மனஷ்டேன்ன லக்னம் குரோரங்கி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், ஒன்று சொல்கிற. நீ அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், உன் மனைவி அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு புகழ் இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு பணம் நிறைய இருந்து என்ன பிரயோஜனம். குருபக்தி இல்லைன்னா உனக்கு சந்தோஷம் கிடையாது, சாந்தியோ அமைதியோ கிடையாது. ஆனால் இன்றைக்கி அது குரு சும்மாவும் இல்லை. அவர் நமக்கு தத்துவோபதேசம் பண்ணுற, தர்மோபதேசம் பண்ணுற, அவாவா அதிகாரிகளுடைய யோக்கியதைக்கு தகுந்த மாதிரி உபதேசம் பண்ணுகிறார். அப்படி யோக்கியத்தை அனுசரித்து அவர்களுக்கு எல்லாருக்கும் யாராருக்கு என்ன வேணுமோ ஏயதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியம்னார் பகவான். அப்படி யாரார் என்ன மாதிரி அதிகாரிகளாக இருக்கார்களோ அவர்களுக்கு அந்தந்த அதிகாரித்துவத்தை தெரிந்து உபதேசம் பண்ணுகிறார். நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நமக்கு இந்த ஜென்மா என்னைக்கு முடியும்னு நம்ம கையில் இல்லை. என்ன வேணாலும் வாரண்ட்டி வச்சுட்டுருக்கோம், வாரண்ட்டி கேரண்டி. இந்த சரீரத்துக்கு வாரண்ட்டியே கிடையாது, ஒரு கேரண்டியும் கிடையாது, வாரண்ட்டியும் கிடையாது. இந்த சரீரம் என்னைக்கு போகும்னு யாருக்கும் தெரியாது. ஆகையினால பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்னதுன்னா, அந்த ஆத்மஸ்ரேயசி தாவதேவ விதுஷா காரிய பிரயத்னோ மகான் சந்தீப்தே பவனேத்து கூபகனனம் பிரத்யுத்யம கீதிருஷா. நன்னா உடம்பு நன்னா இருக்கிற போதே இந்த குருவை ஆசிரியித்து நாம் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நமக்கு என்ன வசதி இருந்தாலும் சந்தோஷம் கிடையாது. அதில் மனுஷ ஜென்மா நமக்கு கிடைக்காது. இனிமேல் மறுபடியும் மனுஷ ஜென்மா எப்போ கிடைக்குங்கிறது கேரண்டியும் கிடையாது. இப்போ அடுத்த மனுஷ ஜென்மா நிச்சயம்னு எங்கேயா பகவான் சொல்கிறாரா? யோக பிரஷ்டன் விஷயத்தில் சொல்கிறார். வேறு எங்கேயாவது மனுஷ ஜென்மா திரும்ப கிடைக்கும்னு எங்கேயாவது பிரமாணம் இருக்கா? நிச்சயமாக அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மாங்கிறதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கோன்னா? நிச்சயமாக அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மாங்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. ஊர்தங்கச்சந்தி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்யகுணவருத்திஸ்தாக அதோ கச்சந்தி தாமசாக. அதனால் எல்லோரும் இப்போயே என்ன பண்ணணும்னா, நமக்கு இந்த சரீரம் உடம்பில் உயிர் இருக்கிற போதே நம்ம குருவை ஆசிரியித்து, அம்மா அப்பா இந்த மாம்ச சரீரத்தை காப்பாற்றுகிறார்கள். குருநாதர் நம்முடைய ஜீவன சம்சாரத்திலேருந்து விடுவிக்கிறார். அதனால் ரிணமோச்சன கர்த்தாரா பிதுசந்தி சுதாதயா பந்தன மோச்சன கர்த்தாரா ஸ்வஸ்மாதன்யோ நகிஞ்சன சொல்லியிருக்கு. அதனால் அதான் ஸ்வஸ்மாதன்யோன்னா குரு நமக்கு உபதேசம் பண்ணுறார். உத்தரேத் ஆத்மனாத்மானங்கிறார். அவரே சொல்கிறார் தேஷாமகம் சமுத்தர்த்தாங்கிறார். நான் ஒன்று இது ரெண்டும் இப்படி இருக்குது. தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராதுங்கிறார். உத்தரேத் ஆத்மனாத்மானங்கிறார். ரெண்டும் வேணும், புருஷார்த்தமும் வேணும், குருவோட அனுகிரகம் வேறு. குரு வேறு, ஈஸ்வரம் வேறு கிடையாது. குரு சாட்சாத் பரம்பிரம்ம. தாய்மானவர் ரொம்ப அழகாக சொன்னார். ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழிங்கிறார். அந்த பரமேஸ்வரன் தான் குரு ரூபத்தில் யாருமே எனக்கு சொல்லித்தராத உத்தமமான விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரம்பரை சிங்கேரி ஜெகத்குரு பரம்பரை. 80 தான் அவதூத வித்யாபீடத்துக்கு இங்கே வந்திருக்கார். சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் இருந்தபோது இதை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு 17 சிஷ்யாள் இருந்தான்னு சொல்கிறார். அந்த 17 சிஷ்யாளில் ஒருத்தர் பேர் ஹரிஹரானந்தா. அந்த ஹரிஹரானந்தாவோட சிஷ்யர் பேர் ஓங்காரானந்தா.
அந்த ஓங்காரானந்தருடைய சிஷ்யர் பேர் ராமகிருஷ்ணானந்தா, கரெக்டு தானே? ராமகிருஷ்ணானந்தா. இந்த ராமகிருஷ்ணானந்தருடைய சிஷ்யர் தான் இந்த சதாசிவ பிரம்மேந்திராள். இவரை ஜட்ஜு சுவாமிகள்னு சொல்லுவாள். அப்போ சதாசிவ பிரம்மேந்திராவோட சிஷ்யர் தான் ஸ்வயம்பிரகாச பிரம்மேந்திராள். ஸ்வயம்பிரகாச பிரம்மேந்திராவோட சிஷ்யர் தான் சாந்தானந்த பிரம்மேந்திரா. இப்போ நாங்கள் அதில் வந்து சேர்ந்துருக்கோம். அவர்கிட்ட நேராக மகா வாக்கிய உபதேசம் வாங்கிட்டவர். அதுக்கப்புறம் இங்கே இப்போ எல்லாம் சேர்ந்து நிறைய காரியங்கள்லாம் நாங்கள் பிரயத்தனம் பண்ணியிருக்கோம். வந்ததுலேருந்து நிறைய ஆச்சாரியாள்கிட்ட கேட்டுவிட்டு தான் நான் அந்த பீடத்தை ஏற்றுக்கிட்டேன். ஆச்சாரியாளுக்கு நன்னா தெரியும். 2005 இந்த பீடத்தில் பொறுப்பு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் சாந்தான் சுவாமிகள் என்னெல்லாம் நிறைய காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரோ அது மாத்திரம் பண்ணாமல் இந்த ஒரு ஸ்கூல், ஃப்ரீ ஸ்கூல்லாம் ஆரம்பித்து அதுவும் நடக்கிறது. நிறைய ஹோமங்கள், ஒரு வருஷம் நித்தியம் சண்டி ஹோமம் பண்ணோம். ஒரு வருஷம் ஒரு நாள் கூட விடாமல் நித்தியம் சண்டி ஹோமம் பண்ணப்பட்டது, நித்தியம் கோட்டி அர்ச்சனை பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் நித்தியம் இங்கே நிறைய யஜ்ஞங்கள் யாகங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. யாகங்கள்னால் என்ன, அந்த சோமயாக வாஜப்பேயி யாகம் இல்லை, எல்லாம் புராணோக்த கர்மாக்கள் நிறைய ஜனங்களுக்கு இதுக்காக பண்ணின்னு இருக்கு. இப்போ 2019 10ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி மாதம் மகா கும்பாபிஷேகம் பண்ணலான்னு தீர்மானம் பண்ணின்னு இருக்கோம். அதுக்கு நிறைய வேலைகள்லாம் பண்ணணும். ஆச்சாரியால் வந்து நிர்விக்னமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வைபவம் இன்றைக்கி இவ்வளோ விசேஷமாக நடக்கிறதுக்கு வேண்டி நிறைய பேர் காரியம் பண்ணியிருக்கா. எங்கிட்ட வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறவா, அதுக்கப்புறம் மடத்தில் வேலை பண்ணுறவா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பரிசிரமப்பட்டு ஒரு வாரமாக இதுக்குன்னு காலையிலேருந்து ராத்திரியும் உழைச்சி நன்னா பண்ணியிருக்கா. ஆச்சாரியால் பிரசன்னமாக இருக்கார் எப்போவுமே. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரத்தா பக்தியை வெளிப்படுத்தினா அவளோட பிரசன்னத்தை இன்னும் வெளிப்படுங்கிறதுல சந்தேகம் இல்லை. எப்போ அவள் சந்தோஷமாக தான் இருக்கா, நித்திய திருப்தாக நிராசிரயா. இருந்தாலும் அந்த இதெல்லாம் நன்னா நம்ம ஸ்ரத்தா பக்தியை வெளிப்படுத்தினா தான் சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி குருக்கிட்ட இருக்கிறத நம்ம சுஷ்ரூஷையாக அதிகச்சதி. கேட்குற ஆசையை காமிச்சா தான் குருவுக்கும் சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். அது மாதிரி நம்ம எல்லோரும் நல்லா பொறுமையாக இப்போ எப்படி அமைதியாக இருக்களோ அப்படியே அமைதியாக இருந்து, சுவாமி பிரணவானந்தா தமிழில் வரவேற்புரை வாசித்து 2 வார்த்தை சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆச்சாரியோட அனுகிரக பாஷணம் நடக்கும். எல்லோரும் அமைதியாக, குழந்தைகள்லாம் அரிச்சிருந்தெல்லாம் வெளியில் அந்த பக்கம் கூட்டின்னு போயிடுங்கோ. அமைதியாக பொறுமையாக இருந்து ஆச்சாரியோட இது ரொம்ப முக்கியம். நல்ல விஷயங்களை கேட்கணும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஆச்சாரியுடைய சரணாரவிந்தங்களை அனந்த கோட்டி முறை நமஸ்காரம் பண்ணி என்னுடைய பாஷணத்தை பூர்த்தி பண்ணுறேன். ஆமாம், மொபைலெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்கோ. ஆமாம், ஏன்னா வந்து ஏகாகிரதையோடு கேட்கணும், விக்ஷேபமெல்லாம் இருக்கக்கூடாது. பேசுகிறவாளுக்கும் விக்ஷேபம் இல்லாமல் நீங்கள் காப்பாற்றணும். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய், ஜகத்குரு சங்கராச்சாரிய மகாராஜ் கி.